ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது நண்டு கிரேவிக்கு. இன்னொன்று டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சோம்பு போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு பட்டைப்பொடி கொஞ்சோன்னு போட்டுட்டு அரைச்ச வந்து இஞ்சியும் பெரிய வெங்காயமும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டிருக்கோம். மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1 தக்காளி, அதாவது மஞ்சரங்க பொடின்னு சொல்லுவோம், அதுதான் வந்து நான் எங்கள் வீட்டில் அரைக்கிறது. தேங்காய், சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ கழுவி வச்ச நண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புளி கரைசல் வந்து ஊற்றிக்கணும். இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு தண்ணி, எங்கள் வீட்டில் 6 பேருன்றதுனால நாங்கள் தண்ணி நல்லா ஊற்றிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா அந்த மசாலையிலே அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா சுண்ட வற்ற விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நாங்கள் நல்லா கொதிக்க விட்றோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலாப்பில் வரும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ மேலாப்பில் மல்லித்தலை மட்டும் தூவி ஒரு லைட்டாக கிண்டிக்கலாம். இதுக்கு இட்லி, தோசை, சாதம், ஒயிட் ரைஸ், தயிர் சாதம் எல்லாமே சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு ஆனந்த் ஹர்ஷினி vlogs. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ guys.